சார் நான் ஒரு டாக்டர். என் பையன் என் கூட இருக்கிறது தான் சரி. என்னை விட இவனை வேற யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது. சார், டாக்டரால தான் ஒரு குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும்னா அப்போ உலகத்தில் எல்லாருமே டாக்டராக தான் இருக்கணும். இங்கே பாருங்க சார், இவங்க என் புள்ள மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்களோ அதை விட அதிகமாக நான் வச்சிருக்கேன். அம்மாவால தான் குழந்தைய நல்லா வளர்க்க முடியும். அப்படின்னா ஆம்பளை வளர்க்குற குழந்தைல சரியாக வளருது இல்லையா? இதெல்லாம் சுத்தம் அம்பக் சார். சார், ஜெயனை என் கூட அனுப்பிச்சு வச்சுருங்க சார். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் பையன்கிட்ட பேசணும். உன் பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் வாங்கிக்கிற போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே உன்னைய யார் வச்சுக்கிறதுன்றது தான். அவங்க 2 பேரும் உன்னைய தாங்கூட வச்சுக்கிறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ யார்கிட்ட இருக்கணுன்ற முடிவை நான் உன்னைய கேட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லு, நீ யார் கூட இருக்கணும்னு விரும்புகிற? உங்கள் அம்மா கூடயா இல்லை உங்கள் அப்பா கூடயா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸ்கூலில் நான் ஒரு ட்ராமா போடுறேன். என் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. நான் உன் ஃப்யூச்சரை பற்றி பேசுனா நீ நாடகம் போடுறதை பற்றி பேசுகிற. ஓகே, 1 வாரம் கழித்து வந்து உன் முடிவை சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் ஜட்ஜ் அங்கிள். ஆல் த பெஸ்ட். ட்ராமா பிரமாதமாக பண்ணணும். ஷியோர் அங்கிள். அம்மான்னு சொல்ல வேண்டியதானடா. அம்மா உன்னை நல்லா பார்த்துப்பேன். அந்த ஆளு கூட போனா உன் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும் ஜெயன். நான் உன் ஃபியூச்சர் பத்தி எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? நீ ஒரு பெரிய சர்ஜன் ஆகணும்னு ஆசைப்படுறேன்டா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா? எங்கள் ஸ்கூலில் நாங்கள் ஒரு ட்ராமா போடுறோம். என் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. ட்ராமாவா? என் பையன் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றத பார்க்க வேணாமா? I'll definitely come. என்னைக்கு? கம்மிங் 24th. 24th எனக்கு ஒரு சர்ஜரி இருக்கே. தெரியுமா? நீங்கள் இப்படி தான் ஏதாவது ரீசன் சொல்லுவீங்கன்னு. இல்ல. பாய்மா. ஓய். அப்பா கூட தான் இருப்பேன், ஜட்ஜுக்கிட்ட சொல்ல வேண்டியதானடா. டேய், அவள் பயங்கர அடமெண்ட். நீ எது செஞ்சாலும் அது குத்தம் இது குத்தம் டார்ச்சர் பண்ணுவா. நீ சந்தோஷமாக இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் அதே கட்டி அழுவாடா. வரேன் ஜெயன், உனக்கு அப்பா பற்றி தெரியும்ல, நான் உன் மேலே எவ்வளோ பிரியம் வச்சிருக்கேன்னு தெரியும்ல. எனக்கு எல்லாமே நீ தானடா. டேய், உன்னை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணுங்கிறதாடா என்னோட ஆம்பிஷனு. அம்மாவுக்கு நான் டாக்டர் ஆகணும், உங்களுக்கு நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும். நான் என்ன ஆகணும்னு என்னை கேட்கவே மாட்டிங்களாப்பா? இல்லைப்பா, நான் வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த டைவர்ஸ்க்கே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்கப்பா. என்னப்பா நீ? பரவாயில்லப்பா. வர 24th ஸ்கூலில் நான் ஒரு ட்ராமா போடுறேன். அதை பார்க்க நீங்கள் கண்டிப்பாக வரணும். 24th அப்பாவுக்கு பெங்களூரில் ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. சாரிடா. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. அம்மா இங்க வாய. என்ன? ஒரு நிமிஷம் இங்க வாய. என்ன விஷயம் சொல்லு. குழந்தை உதைக்குது. கைய வச்சு பாரு. இங்க இங்க இங்கதாம்மா. தொட்டு பாரு. ஃபீல் பண்றியா? தெரியுதா? குழந்தை உதைக்குது. அம்மா, இப்பவே ஜான்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு ஆசையா இருக்குமா? ஜான்கிட்ட பேசுனியா? அவன் எப்போ வரானா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துருவான்ல? அக்கா, எப்படி இருக்கீங்க? எங்கண்ட நிலைமை கூட பரவாயில்லையக்கா. எங்கட இடத்துல பிறந்த அரவாசி ஜனத்தோட அண்ணன் தம்பி தங்கச்சி உயிரோடு இருக்கிறமாண்டு கூட தெரியாம அலைஞ்சு கொண்டிருக்கணும். பாருங்க, மாசமலர் படத்தை நான் முந்தியே பாத்துட்டேன். அதெல்லாம் அண்ணன் தங்க
இஞ்ச அக்கா தம்பியோ. அம்மா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். நீங்க தினமும் எவ்வளவு நேரம் போன்ல பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? மச்சான் உங்கள்ட கண்ணுக்கு என்ன தெரியலையோ சார், உங்கள்ட மனுஷியையும் கூட்டி கொண்டு வந்திருக்கேன்னு உங்கள்ட அக்காட்ட சொல்லுங்க. நீங்களுக்கு இதோட கூட்டி சேர்ந்துட்டீங்களோ? வாங்க. கொஞ்சம் மெலத்தாம இருக்கு. ஏந்தா தெரியுப்பா சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. வேற ஏதாவது ஆர்டர் சார்? பேந்து வாங்கோ. சார் கொஞ்ச நேரம் கழிச்சு வர சொல்றாரு. இன்னும் நிறைய ஆர்டர் பண்ண வரான். நீங்க போங்க. ஏன் மாமா, உங்களுக்கு சாப்பாடு, மாமிக்கு ஷாப்பிங். உங்களால என்னோட டிராமா ரிகர்சலே இன்னைக்கு போச்சு. திலீபா என்ன ஏதும் குறை நினைக்க கூடாது. உங்கள்ட மாமா தான் ஹோட்டலா தெரிஞ்சு கொண்டிருக்கார். ஊர் அக்காவை பாசத்தோட பார்க்க வந்தாருன்னு நினைச்சிங்களோ? மசால் தோசைக்கும் சட்னி வச்ச இட்லிக்கும் வெளிக்கிட்டு வந்த மனுஷர் இவர். உன்ற மாமி மட்டும் எதுக்கு சென்னைக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். டி நகரே கனடாவை கழிக்கொண்டு போத்தான். இவள் எம்பசியில் இந்தியா கண்டு விசா கேட்கல. பாண்டி பசார்னு தான் விசா கேட்டவள். அப்பா உங்கள்ட நெக்களுக்கு அளவில்லை. கதியா சாப்பிடுங்க. ரஜினி நீங்க போங்கோ. ஒரு சின்ன அளவல் கெதியா வாருங்க. என்ன இதுக்கு தான் சொல்றது அளவா சாப்பிடணும். ஆசைப்பட்டதெல்லாம் வாண்டு ஒரே நாள திண்டால் இப்படி. இவள் வேற அவசரம் இல்லைங்க. இது சின்ன பிள்ளைங்கள உடுப்பு. சரி போலாமா? வா போவோம். என்னாச்சு மாமி? மாமி என்னாச்சு? என்னாச்சு மாமி? என்னாச்சு? தெரியல மாமா. நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதே உடுப்பு எங்கண்ட பிள்ளைன்ற பிறந்த நாளுக்கு வேண்டது. பிறந்த நாளே இறந்த நாளாச்சு எங்கண்ட பிள்ளைக்கு. பார்க்குற ஜனமெல்லாம் நினைப்பினோம் குழந்தை செத்த கவலை கூட இல்லாமல் இவைகள் சந்தோஷமா இருக்கணும் என்று. நாங்கள் பகடி அடிக்கிறதே எங்கண்ட பிள்ளையை மறக்கத்தான். தனியா இருக்கைக்க நாங்கள் ஒரு நாள் கூட சிரிச்சு கதைச்சதில்லக்கா. ஓள் எப்போ பார்த்தாலும் கடாவிலே அழுது கொண்டு தான் இருப்பாள். இந்தியாவுக்கு இவளை கூட்டிக் கொண்டு வந்ததே ஒரு சேஞ்சுக்கு தான். நமக்கு மட்டும் வெடிப்படி நடக்கணும். என் கண்ணு முன்னாடி என் பிள்ளை செல்ல வெடிச்சு சிதறி கப்பால்றது போல அடிச்சிடும். என்ன ஐயோ! என்ன பாவம் செஞ்சிடும். பூர்ணா வேலை சாகணும். இப்போ நாங்கள் கதைச்சு கொண்டு இருக்க கூட எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல குண்டு வெடிச்சு கொண்டு தான் இருக்கும். இந்த உலகத்தில் போர் என்ற பேரில் அதிகாரம் அகதிகளை உருவாக்கி கொண்டே தான் இருக்கு. எங்களை போல எவ்வளவோ பேர் சொந்த இடத்த விட்டு உறவுகளையெல்லாம் இழந்து அகதியா எங்கட மண்ணை திரும்பவும் பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோன்ட்டு ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கும். அவ்வளவுதான்.